கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி மயிலும் சேர்ந்து காரில் போய்கிட்டு இருக்காங்க. மாயாவோட ஃபோனை வச்சுட்டு அந்த வெள்ளை பிங்கனை விட்டுறவே கூடாதுப்பா, என்ன ஆட்டம் போட்டுச்சு. இப்போ அந்த காலர் பட்டன் கம்னாட்டி இருக்கானே அவனுக்கும் இவளுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மகேஷும் அதே சமயத்தில் கோட்டோட வீட்டுக்கு போயிடுறாங்க. என்ன இது மாயாவை காணும், மாயான்னு தேடி பார்க்குறாங்க. ஆள் இல்லைன்னொன்னையும் மாயாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. எங்கிட்ட வந்துட்டு மாயாவோட ஃபோனில் மகேஷ் அப்படின்னு போட்டு பக்கத்தில் ஹார்ட்டெல்லாம் பறக்குது. அதை பார்த்ததும் மயில் வந்துட்டு நான் இப்போ பேசி வாயை மூடலப்பா பாரு, அதுங்களே அந்த காலர் பட்டன் கம்மாட்டி கால் பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்ல, சரி கட் பண்ணி விடுங்க அப்படின்றாங்க. கட் பண்ணி விட்டதும் என்ன இவ கட் பண்ணி விடுறா, இப்படியெல்லாம் என் ஃபோனை கட் பண்ணி விட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் மறுபடியும் கால் பண்ணுறாரு. மறுபடியும் கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னதும் மயில் கட் பண்ணி விட்டுறாரு. அங்கிட்ட மகேஷ் டென்ஷனாக இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சே காட்டி அட்டன் பண்ணிடுறாங்க. மறுபடியும் கால் பண்ணதும் என்ன மகேஷ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஏய் நீ இந்த ரேவதி வீட்டு டிரைவர் தானே, மாயாவோட மொபைல் எப்படி உன் கையில், என்ன பண்ண மாயாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ஹலோ என்ன இது ரொம்ப பதற மாதிரி தெரியுது, ரொம்பலாம் பதறாதீங்க, இப்போதைக்கு உங்கள் மாயா ஏன் கஸ்டடியில் தான் இருக்கா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் மகேஷ் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. என்னது மாயாவை கடத்திட்டீங்களா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ மாயாவே கடத்துவ, மாயா விட்டுறவ பாவம் அப்படின்னு சொல்ல, ரொம்பலாம் வந்துட்டு என்கிட்ட கெஞ்சாத, நீ எனக்கு பண்ண வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான், ஒழுங்காக ரேவதி கிட்ட போய் உனக்கும் உங்கள் அன்னிக்கு என்ன தொடர்பு இருக்குன்ற எல்லா உண்மையும் சொல்லிடு, எதுக்காக அந்த கல்யாணம் பண்ண போறீங்கன்ற உண்மையும் சொல்லிடு, நான் வந்துட்டு மாயா விட்டுருவேன், இல்லாட்டி அவள் உனக்கு உசுரோட வரமாட்டா அப்படின்னு சொல்லிடு. வேணாம் அப்படிலாம் பண்ணாத, இப்போ நான் உடனே போய் ரேவதி கிட்டே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்துட்டு ரேவதியை பார்க்க போய்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு வந்துட்டு மயில் சொல்கிறாங்க, அந்த கம்னாட்டி போய் உண்மையை சொல்லுவான் நினைக்கிறப்பா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக சொல்லுவான், ஏன்னா இதுக்கு மாஸ்டர் பிளானே அந்த மாயா தான். மகேஷ் வந்துட்டு அவள் சொல்படி கேட்டு நடக்கிறவன் தான், அதனால மாயா இல்லாட்ட இவனால் ஒன்றுமே பண்ண முடியாது, போய் ரேவதி கிட்ட உண்மையை சொல்கிறத தவிர அவனுக்கு ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ இன்னையோட இவங்க ரெண்டுத்துக்கு பாடையை கட்டியாச்சுன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாக பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்கிட்ட அதே மாதிரி மகேஷ் போய் ரேவதியை கூப்பிட்டு வச்சு, நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, சும்மா தான் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷுக்கும் மாயாவுக்கு இருக்க தொடர்பில் சொல்ல வரவங்களையும் டக்குன்னு மூக்கு வருத்த மாதிரி மாயா அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க. படுபாவி டக்கு நேரத்தில் வர்றப்பாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கெல்லாம் ஆதங்க தாங்க முடியல. ஏய் மகேஷ் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல, மையம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்துட்டு பதறாங்க. பதறாத அமைதியாயிரு அப்படின்னு சொல்ல, எனக்கு இங்கே என்னதான் நடக்குது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி டென்ஷனில் வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இவன் லூஸ் மாதிரி உங்ககிட்ட சும்மா வந்துட்டு விளாண்டுட்டு இருக்கான், சும்மா நாங்கள் ரெண்டு இடத்த பேசிகிட்டு இருந்தோம், விளையாட்டில் பாரு ஒன்றையும் தேவையில்லாமல் பதற அடிச்சிட்டா, நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்ல, ஓஹோ விளையாட்டா மகேஷ் இந்த மாதிரியா விளாடுவீங்க, நான் உண்மையை பதறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வந்துட்டு சமாளிச்சிடுறாங்க. அடுத்து இங்கே சீன் கட் பண்ணி மகேஷ் மயில் மாயா காட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன சூப்பர் ஸ்டார் மாதிரி டைலாக் பேசிகிட்டு இருக்க, நீ ஒன்றும் சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது, நீ ஒரு சரியான ஒரு காமெடி பீஸு கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு மாயா மயிலை பார்த்து சொல்கிறாங்க. ஓஹோ நான் வந்துட்டு காமெடி பீஸாகவே இருந்துட்டு போகிறேன், ஆனால் நான் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் தான், என்னை பொறுத்தவரை இந்த காமெடி பீஸு வர என்னென்ன பண்ண போகிறான்னு மட்டும் பாரு, அதில் நீ ஆடி போகிற மாடி அப்படின்னு சொல்ல, ஏச்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்ல, கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இப்போயுமே உங்களுக்கு டைம் இருக்குது, ஒழுங்காக நீங்கள் பண்ண தப்பெல்லாம் மேடத்துக்கிட்ட போய் ஒத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களை எதுவுமே செய்ய விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பண்ண தப்பு என்னன்னு உங்களுக்கே தெரியும், நீங்கள் பண்ணுறது வந்துட்டு பெரிய துரோகம், அதுவுமே ரேவதி உங்களை எவ்வளோ நம்புகிறாங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, உங்கள் தப்பை நீங்கள் திருத்திக்கோங்க, நான் அதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நானாக கண்டுபிடிச்சி மேடத்துக்கிட்ட சொன்னேன்னா அவ்வளோதான், உங்களை வந்துட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல, உன்னால் முடிஞ்சதாக பார்த்துக்கோ, இங்கே பாரு ரேவதிக்கும் மகேஷுக்கு தான் கல்யாணம் நடக்கும், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, மிஞ்சி போனால் 2 நாள் தான், அதனால் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, ஏப்பா இந்த வெள்ளப்பிங்கா ரொம்ப ஓவராக பேசுதுப்பா, என்னப்பா இப்படி பேசிட்டு போகிறா, கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அப்படின்னு சொல்ல, யார் சொன்னா பயப்பில்லைன்னு, அவங்க வெளியில தான் அப்படி பேசிட்டு போகிறா, ஆனால் உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது, அது அவங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, நம்மக்கிட்ட வெளிக்காட்டிக்காமல் அப்படியே நடிச்சுட்டு போகிறாங்களாம், நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் அவங்க வாயாலே உண்மையை சொல்ல வச்சுருவோம் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாப்பா இந்த வெள்ளப்பிங்கான்லாம் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.